Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இந்த சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகன் அந்த மலை வந்ததுக்கே ஒரு நம்ம வரலாற்று உபமயங்கள் நிறைய இருக்கு. பசுமாடு அங்கே போய் அந்த பாலெல்லாம் சொரிஞ்சிருக்கு. அதில் என்ன காரணம்னு தோண்டி பார்க்கும்போது அந்த அழகிய முருகன் விக்கிரகம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு சிற்பியை கூப்பிட்டு அந்த இடுப்புக்கு கீழே வேலையை பார்க்குறாங்க. பார்க்கும்போது உளியை வச்சு செதுக்கும் போதே ரத்தம் வந்துடுது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் யார் இருக்காங்களோ, மன அழுத்தத்தினால தீராத பிரச்சனைகளாக தவிக்கக்கூடியவங்க யார் இருக்காங்களோ தாராளமாக போகலாம். பொதுவாக இறை வழிபாட்டிற்கு உகந்தது பால், தேன், பன்னீர். இது 3 பொருட்கள். அதுவும் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. இன்னைக்கு எல்லாருமே வேல் அப்படிங்கிறது முருகன் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வேலாக யார் இருக்காங்கன்னா, சாட்சாத் யாரெல்லாம் மத்திய கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த முருகன் வழிபாடு செய்கிறாங்க. பழனிக்கு ஈக்குவலாக ஒரு முருகன் வழிபாடு இருக்குன்னா அது இந்த சென்னிமலை முருகன். அப்படி வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முருகர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு கடவுள் தான். நிறைய இடங்கள்ல முருகர் ஸ்தலம் இருந்தாலுமே குறிப்பிட்ட சில முருகர் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கும். அப்படி ஒரு முருகர் கோவில் எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லலாம். ரொம்ப அதிசயமான ஒரு முருகன் கோவில்னு கூட சொல்லலாம். ரியலாக நம்ம போயிட்டு வந்தவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில் கூட சொல்லலாம். இது எங்கே இருக்குன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அந்த அட்சயலக்கண பദ്ധதி ஜோதிடம் அப்படிங்கிறத முதலாக நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் புதுவுடைய மூர்த்தி சார் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அவங்கள்ட்ட நிறைய ஜாதகங்கள் வரும்போது ஒரு அம்மா கால் பண்ணுறாங்க. ரொம்ப அழுதுகிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த செட்டிநாடு ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த செட்டிநாட்டில் அந்த கழுத்தீருங்கிறது ரொம்ப விசேஷம். அவங்க தாலிக்கு நிகராக அந்த கழுத்தீரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பயன்படுத்துவாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, பத்திரமா இருக்கட்டுங்கிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. அம்மா காலமாயிடுறாங்க. அம்மா கிட்ட இருக்கக்கூடிய உடைமைகள்லாம் அன்னி கைவசம் போயிடுது. இவங்க கழுத்தீரை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. ஒரு 4-5 வருஷம் போராட்டம். அவங்களுக்கு அந்த கழுத்தீர் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ரொம்ப சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு பொதுவுடைய மூர்த்தி சார்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. அப்போ சார் சொல்கிறாங்க, சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போங்க, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு போங்க, அங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் அன்னைக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே சொல்லலை. இவங்க அந்த அம்மா என்கிட்ட புலம்புறாங்க. எப்படி நான் இவ்வளோ கஷ்டத்தோட 4-5 வருஷமாக போராட்டம், எனக்கு ஒன்றுமே ஆகலை, இப்போ ஐயா அப்படி சொல்கிறாங்க, நான் அங்கே போனால் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும், நீங்கள் போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க போகிறாங்க. அங்கே எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு ஃபோனை அன்னைக்கு பண்ணலான்னு எடுக்கிறாங்க. அவங்க அன்னிக்கிட்ட இருந்தே ஃபோன் வருது. ஃபோன் உன்னுடைய பொருள் என்கிட்ட இருக்குல்ல, நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மா போய் வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அது அந்த சென்னிமலை முருகனுடைய அந்த அனுகிரகத்தால் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமானவர். இதில் இன்னும் சொல்லணும்னா, இந்த சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகன் அந்த மலை வந்ததுக்கே ஒரு நம்ம வரலாற்று உபமயங்கள் நிறைய இருக்குது. வாயு பகவானுக்கும் அனந்தன் அப்படிங்கிற நாகத்துக்கும் போர் நடக்குது. அதில் அந்த மகாமலை மேருமலையை அனந்தன் சுற்றிக்கிறாரு. வாயு பகவான் தன்னுடைய காற்றால் தள்ளும்போது அந்த மலையினுடைய சிரசு பகுதி சிகரம் உடஞ்சி விழுந்துருது. அந்த விழுந்த குன்று தான் இந்த சென்னிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிரகிரி அப்படிங்கிற பேர், மகுடகிரிங்கிற பேரெல்லாம் இதுக்கு சிறப்பு பெயர்களாக இருக்குது. அப்போ அந்த முருகன் அங்கே வந்ததுக்கான ஒரு விசேஷ தருணங்களே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பசுமாடு அங்கே போய் அந்த பாலெல்லாம் சொரிஞ்சிருக்கு. அதில் என்ன காரணம்னு தோண்டி பார்க்கும்போது அந்த அழகிய முருகன் விக்கிரகம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் அந்த முருகன் விக்கிரகத்தில் வேலைப்பாடுகள் இருக்காது. இடுப்புக்கு மேல் பகுதிகளில் தான் அவருடைய வேலைப்பாடுகள். அதுவும் ரொம்ப அழகான ஒரு சொரூபமாக முகப்பொழிவோடு அவர் காட்சி தரக்கூடியவராக இருப்பார். ஒரு சிற்பியை கூப்பிட்டு அந்த இடுப்புக்கு கீழே வேலையை பார்க்குறாங்க. பார்க்கும்போது உளியை வச்சு செதுக்கும் போதே ரத்தம் வந்துடுது. ரத்தம் வந்தோன்னா அவர் இல்லை, இவர் இப்படியே இருக்க தான் முருகன் இஷ்டப்படுறாருன்னு சொல்லி அப்படியே பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்றைக்கும் முருகனுடைய விக்கிரகத்தில் இடுப்புக்கு கீழே வேலைப்பாடுகள் இருக்காது, இடுப்புக்கு மேலே தான் வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. அடுத்து நிலத்தம்புரான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக இருந்து அந்த சிறுவனுக்கு அவர் காட்சி கொடுத்து அந்த சிறுவன் அதுக்கப்புறம் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கார். அப்படி ஒரு முறை அவர் நிறைய பேருக்கு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு இதுவாகவே இருந்து அந்த சிறுவன்ட்ட நிலத்தம்புரான்ட்ட, நீ இந்த மலையில் கோயில் கட்டணும் எனக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதற்கான ஆயத்த பணிகள் செய்யும்போது அந்த கதவு செய்யணுங்கிறதுக்காக ஒரு பெரிய மரத்தை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அந்த மரத்தை வெட்டும்போது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அந்த மரத்தை வெட்ட விடாமல் அவங்க தடுக்கிறாங்க. இவரையும் சிறை பிடிக்கிறதுக்காக போகிறப்போ அங்கே உள்ள பகுதி மக்கள்லாம் இல்லை, இவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர், இவரை பிடிக்கிறது நமக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் என்ன ஆபத்து வந்துடும், நீங்கள் கட்டி இழுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, "உன்னுடைய மனைவி வந்து ஊருக்கு தீ வைக்கிறேன்னு தீப்பந்தத்தோட ஓடி வந்துகிட்டு இருக்கா. முதல்ல அவள தடுத்து நிறுத்து. அதுக்கப்புறம் என்னைய பிடிக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஒரு காவலாளி ஓடி வந்து அதே மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரு பதறிக்கிட்டு போய் அவங்க மனைவிய பிடிச்சு தடுக்குறாங்க. இவர் போய் விபூதி வச்சு விட்டதுக்கப்புறம், "சென்னிமலை ஆண்டவா இந்த குழந்தைய காப்பாத்துன்னு" விபூதி வச்சு விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு உடனே குணமாயிடுச்சு. அந்த ஆங்கிலேயரே அந்த மரத்தை வெட்டி அந்த நிலைக்கதவுக்காக அவரே கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தனிச்சிறப்பு அப்படிங்கிறதும் இங்க உண்டு. இப்ப இந்த கோவிலுக்கு வந்து இப்போ நம்மளுடைய தொலைந்து போன பொருட்களோ, நமக்கு வரவேண்டிய பொருட்களோ கிடைக்கணும்னா மட்டுமே போகணுமா? இல்ல வேற என்னென்ன சிறப்புகள்லாம் கிடைக்கும்? எல்லா சிறப்புகளும் இப்போ நான் சொன்ன சம்பவத்திலேயே இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் யார் இருக்காங்களோ, மன அழுத்தத்தினால தீராத பிரச்சனைகளாக தவிக்கக்கூடியவங்க யார் இருக்காங்களோ, இன்னும் வித்தைகள் கைவரணும், எனக்கு எதுவுமே நான் படிக்கல. இப்போ நிறைய பேர் வந்து பசங்களுக்கு நிறைய படிப்பு அப்படிங்கிறது வராமல் இருக்கு. நான் படிக்கல, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற கவலையில் இருக்கிறவங்களும் தாராளமாக போகலாம். இந்த காணாமல் போனவங்க, கிடைக்காதவங்க மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறதுல. உண்மையாக நான் நிலையாக சம்பாரிச்சது எனக்கு வந்து சேரணும். இன்றைக்கி நிறைய பேர் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்தது அதிகம். நம்பி கொடுத்துருவாங்க, அது இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி காரணங்களோடு இருப்பார். அதனால் அதுக்கு வந்து ரொம்ப விசேஷம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கந்தசஷ்டி கவசம் முதலாக அரங்கேறின சிறப்பு அப்படிங்கிறது இந்த சென்னிமலை கோயிலுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கவசத்தை நம்ம வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே இந்த கந்தசஷ்டி கவசம்ங்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு நிகழ்வாக இருக்குது. அதனால் இந்த கவசம் முதலாக அரங்கேறிய ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறது சென்னிமலை முருகன். அந்த முருகனை வழிபட்டாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ அங்கே போகும்போது கோவிலுக்கு குறிப்பிட்டு இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓகே, பூஜைக்காக இந்த பொருட்கள் கொடுக்கலாம். இல்லை அங்கே போய் நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிரார்த்தனைகளுக்கெல்லாம் என்ன மாதிரி அபிஷேகங்கள் செய்யலாம்? பொதுவாக இறை வழிபாட்டிற்கு உகந்தது பால், தேன், பன்னீர், இது 3 பொருட்கள். அதுவும் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. இந்த காவடியிலேயே பாலும் பன்னீரும் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் அந்த பால் பன்னீர். அடுத்து தேன். நம்ம தேன் வந்து நம்ம செயற்கையாக உருவாக்க முடியாது. அது இயற்கையாகவே அந்த தேனீக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த தேனுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அந்த தேன் அபிஷேகம் பண்ணி நம்ம பிரார்த்தனையை வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம நினச்ச பிரார்த்தனைகள் அங்கே நிறைவேறும். குறிப்பிட்ட முருகர் கோவிலில் போய் இந்த ஸ்லோகம் சொல்லுங்க, இது வந்து இன்னும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதுவும் குறிப்பாக இந்த சென்னிமலை கோவிலுக்கு போகும்போது இது பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அது நம்ம சொல்ல வேண்டியதில் முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. கந்த சஷ்டி கவசம் அரங்கேறிய இடம் அப்படிங்கிறதுனால அங்கே பாலதேவராயன்கிறவர் தான் கந்த சஷ்டி கவசத்தை அவர் இயற்றாரு. 36 முறை அதை சொல்லணும். அதுதான் ரொம்ப விசேஷம். நம்ம கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், ஒரு தடவை புக்கை பார்த்து படித்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஸ்தலத்தில் அமர்ந்து 36 முறை அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிட்டு அங்கே இறை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே அவங்க நினச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும்னு சொல்லலாம். இன்னொரு விசேஷம், தீராத ஆரோக்கிய பிரச்சனையில் இருக்கிறவங்க இங்கே போய் வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். சென்னிமலை முருகன்னாவே அவங்க வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அம்சம். இந்த முருகனை வழிபாடு பண்ணுறவங்க எல்லாமே வேல் வழிபாடு பண்ணணும். ஏன் பண்ணணும்னா, சக்தியோடைய அம்சம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு செயல்பாடுமே நமக்கு நடக்கும். இன்றைக்கி எல்லாருமே வேல் அப்படிங்கிறது முருகன் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வேலாக யார் இருக்காங்கன்னா, சாட்சாத் அந்த பார்வதி தேவி தான் சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய அம்பாள் தான் அந்த வேல் ரூபத்திலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேலை மட்டும் தனிச்சு வழிபடுறதுனாலும் அங்கே முருகனும் அம்பாளும் இணைஞ்சிருப்பாங்க. முருகன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேலவனை, அதுக்கு தான் வடிவேலன் வேலவன்னு சொல்லி சிறப்பு பெயர்களால் அழைக்கிறாங்க. இங்கே தண்டாயுத பாணியாக இங்கே இருக்கார். அப்போ நம்ம தெரியாமல் ஒரு தவறு செஞ்சிட்டோம், அந்த தவறுக்கான தண்டனையும் அங்கே நமக்கு உண்டு, மன்னிப்பும் அங்கே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த தண்டாயுத பாணியை நமக்கு அவர் வந்து அந்த கைத்தடியை வந்து வச்சுருப்பார், கண்டிப்பாக வச்சுருப்பார். அது வேலாகவும் நம்ம எடுத்துக்கலாம், தண்டிக்கக்கூடிய தண்டமாகவும் எடுத்துக்கலாம். அந்த முருகன் வந்து நம்ம பாவ மன்னிப்பு அங்கே கேட்டோம் அப்படின்னாவே, நம்ம செய்த தப்புக்கு என்னையை தண்டிச்சுடு, நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய என்னையை தண்டிச்சுடு அப்படின்னாவே அந்த முருகன் நமக்கு நம்ம பாவங்களை கரைச்சிடுவார். முக்கியமாக முருகன் வழிபாடு எதுக்காக, நம்ம ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா முருகன் தான் தலைப்பகுதியான காலபுருஷனுக்கு தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய மேஷத்துக்கு காரகம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது தான் முருகன் அப்படின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி தண்டனை அப்படிங்கிறது 8வது வீட்டில் தான் உண்டு. அப்போ ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய 8க்கும் அந்த செவ்வாய் தான் அதிபதியாக இருப்பார். இந்த 2 பேரையும் காக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பொறுப்பை யார் எடுத்துக்கிறாருன்னா முருகன் தான் எடுத்துக்கிறார். அதனால தான் செவ்வாய்னாவே அதனுடைய அதிதேவதை முருகப்பெருமான் அப்படின்னு வச்சாங்க. அப்போது நமக்கு ஒரு நல்ல ஆளுமை திறனோட அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு தன்மையையும் அந்த செவ்வாய் தான் நமக்கு கொடுக்கணும். தவறுகள்லேருந்து தண்டிக்கப்படாமல் நமக்கு நல்ல ஆரோக்கிய பலத்தை தரக்கூடிய நிலையையும் அந்த செவ்வாய் தான் நமக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட அந்த செவ்வாயை அடக்கி ஆளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி முருகனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் யாரெல்லாம் மத்திய கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த முருகன் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா, அதுவும் சென்னி மலை அந்த பேர்லேயே அது வந்து செம்மையான ஒரு பூமி அப்படின்னு அர்த்தம். அதுலேயே அந்த செவ்வாயினுடைய இன்னும் சொல்லப்போனால் பழனிக்கு ஈக்குவலாக ஒரு முருகன் வழிபாடு இருக்குன்னா அது இந்த சென்னிமலை முருகன் அப்படிங்கிறதும் சொல்லலாம். இங்கே வந்து நவகிரக வழிபாடு தனியாக பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா கோஷ்டத்திலேயே நவகிரகங்கள் இருக்காங்க. அப்போ முருகனை வலம் வந்தாலே நவகிரகங்களையும் வழிபட்ட புண்ணியமும் அதனுடைய முழு நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.